வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். அதை சார்ந்து தமிழ் மொழிக்கு தமிழ்நாடு, இந்திய அளவில் உலகமெங்கும் ஒரு புகழை ஏற்படுத்தி தந்த தமிழ் கவிஞர், தமிழ் புலவர் திருவள்ளுவர் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். திருவள்ளுவர் அவர்கள் சங்ககால புலவர், சுருக்கமாக வள்ளுவர் என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படுகின்றார். பழந்தமிழ் இலக்கியமான திருக்குறளை இயற்றிய தமிழ் புலவர் ஆவார். கடைச்சங்ககால புலவரான இவர் போகவும் 400க்கும் போகவும் 100க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார். அதாவது பொது ஊழிக்காலம் என்று அழைப்பார். பொதுவான ஆண்டுகள், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆண்டுகளில் பிறந்தவராக இருக்கின்றார். தமிழ்நாடு அரசு இவர் பிறந்த ஆண்டாக போவும் 31 அறிவித்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுகின்றோம். திருவள்ளுவர் பிறந்த தினத்தையும் நாம் சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். இவருடைய பிறப்பு மயிலாப்பூர், சென்னை அருகிலுள்ள மயிலாப்பூரில் பிறந்திருக்கின்றார். இதற்கு மற்ற பெயர்களும் உள்ளன. வள்ளுவர், முதற் புலவர், தெய்வ புலவர், மாதாரவந்தி, நான்முகனார், நாயனார், பொய்யில் புலவர், பொய்யாமணி புலவர், ஞானவெட்டியான், சென்னாப்போதார், தேவர், இருநாவலர் இன்னும் பல்வேறு சிறப்புமிக்க பெயர்களை கொண்டவராக இவர் சிறந்து விளங்குகின்றார். இவருடைய குறிப்பிடத்தக்க படைப்பு அப்படின்னு பார்த்தா திருக்குறள் தான் இவர் இயற்றியிருக்கின்றார். திருக்குறள் உலக பொதுமறையாக கருதப்படக்கூடிய ஒரு நூலாக உள்ளது. திருக்குறள் 1330 செய்யுள் குறள்களை கொண்டிருக்கின்றது. அது 133 அதிகாரங்களாகவும், அதிகாரத்துக்கு 10 பாடல் வீதம் 1330 பாடல்களையும், ஒவ்வொரு பாடலும் 2 அடிகளை கொண்டும் சிறப்பாக ஒரு அறம், பொருள், இன்பம் சார்ந்த விளக்கங்களை எடுத்துரைக்கின்றது. இவருடைய வாழ்க்கை துணைய வாசுகி அவர்கள். இவர்கள் வாசுகி அவர்கள் ஒரு சிறந்த கற்புக்கரசியாகவும் தமிழ் பெண்களின் முன்மாதிரியாகவும் கருதப்படுகின்றார். இவருடைய வாசுகி அவர்களுடைய தந்தை மார்க்கசகாயம் அவர் பயிர்களை நுழைத்தாக்கிய போது வள்ளுவர் அவற்றை குணப்படுத்தியதற்காக, அதற்கு உதவிகரமாக இருந்ததற்காக நன்றி கூறும் வகையில் தன்னுடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கின்றார் என்று குறிப்புள்ளது. வள்ளுவருக்கும் வாசுகி அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி நட்பு உறவு அது பாராட்டத்தக்கக்கூடியது, போற்றத்தக்கக்கூடியதாகவும் மெச்சக்கூடியதாகவும் உள்ளது. எப்போதுமே திருவள்ளுவர் அவர்கள் உணவு அருந்தும்போது பார்த்தீங்கன்னா அவர் பற்குச்சியும் ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் கேட்பார். டெய்லியும் இதை வழக்கமாக கேட்டுக்கொண்டிருப்பார். அதே போல் வாசுகி அவர்களும் தினமும் கொடுத்து கொண்டே இருப்பார் பற்குச்சியும் தண்ணீரும். ஆனால் ஒரு நாள் கூட அவர் அதை சரியாக பயன்படுத்துறதில்லை. இது வாசுகி அவர்களுக்கு கவலை. தினமும் நம்ம கொடுக்குறோம், ஆனால் கணவன்கிட்ட கேட்க மாட்டாங்க. இதை பெண் கொண்ட வள்ளுவர் அவர்களே வாசுகி அவர்கள்ட்ட, நீ கொடுக்கக்கூடிய அந்த பற்குச்சியும் கிண்ணத்தில் தண்ணியும் நான் சாப்பிடும் பொழுது ஒரு பருக்கி உணவாவது கீழே விழுந்துட்டா அந்த உணவை எடுத்து அந்த நீரில் போட்டு அலசி விட்டு மறுபடியும் அதை என்பதற்காகவே நான் கேட்டேன். ஆனால் இதுவரை ஒரு முறை கூட நான் உணவை கீழே சிந்தியதில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். அந்த அளவுக்கு அன்னம் உணவின் மேல அந்த அளவுக்கு மரியாதை வைத்தவராக இருந்திருக்கின்றார். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அது தெய்வத்துக்கு சமமானது என்பதை உணர்ந்திருந்தவர் தான் வள்ளுவர் அவர்கள். அதே போல் அவருடைய மனைவி அவர்களும் கணவர் பன்முறை செய்வதில் ஒரு சிறந்த ஒரு மனைவியாக, ஒரு தமிழ பெண்களின் முன்னுதாரணமாக சிறந்து விளங்கியிருக்கின்றார். அதேபோல இவர் கிணத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கப்ப வள்ளுவர் அவர்கள் கூப்பிடும்போது அந்த கிணற்றுல தண்ணியை கூட பார்க்காம அப்படியே விட்டுட்டு வள்ளுவரை நோக்கி சென்று விடுவாராம். அதேபோல் வள்ளுவர் கிண்டலாக கூட சாப்பிடக்கூடிய உணவு சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே விசிறி எடுத்துகிட்டு அந்த உணவு குளிராக இருந்தாலும் கூட அதை விசிறிவிடக்கூடிய தன்மை படைத்தவர். அந்த அளவுக்கு கணவன் சொல்லை மீறாதவராக அவர்களுடைய கணவன் மனைவி பந்தம் அமைந்திருக்கின்றது. இவர்கள் வாழ்ந்த பகுதினா அது தொண்டை நாடு. திருவள்ளுவர் அவர்களுக்கு சிறப்புமிக்க ஒரு மாணவர் இருந்தார். அவர் ஏலேல சிங்கன் அப்படிங்கிறவர் தான் அவரோட மாணவர். திருவள்ளுவர் அவர்களுக்கு பல்வேறு துறை சார்ந்த ஆர்வம் சிறப்பாக இருந்திருக்கின்றது. அறம், அகிம்சை, நன்னறி, நிதி, நல்லொழுக்கம், நன்னொழுக்கம், அரசியல், கல்வி, குடும்பம், நட்பு, அன்பு இது போன்ற பல்வேறு துறைகளில் அவர் புலமை பெற்று சிறப்பாக சிறந்து விளங்கியிருக்கின்றார். திருவள்ளுவர் திருக்குறளை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்ற முயற்சி செய்த போது அதற்காக மிகவும் சிரமப்பட்டதாகவும், முடிவில் ஔவையார் அவர்களுடைய துணையோடு தான் அவர் அரங்கேற்றியிருக்கின்றார் என்று குறிப்புள்ளது. பல்வேறு சிறப்பம்சங்களை பெற்ற திருவள்ளுவர் அவர்கள் சங்ககால புலவரான ஔவையார், அதியமான், பரணர் இந்த மூவருமே சமகாலத்தவர்களாக கருதப்படுகின்றார்கள். பல புலவர்கள் இணைந்து தொகுத்த திருவள்ளுவ மாலை என்னும் நூல் மூலமாக இதன் சிறப்பினை நம்ம அறிந்து கொள்ள முடிகின்றது. இவரை வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், வள்ளுவரை பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளார்கள். இவர் நூல்கள் அப்படின்னு பார்த்தா உலக பொதுமறையான திருக்குறள் இவருடைய சிறந்த நூலாக கருதப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் பற்றிய சில நூல்களையும் இவர் எழுதியிருக்கின்றனர். ஞானவெட்டியான், பஞ்சரத்னம் போன்ற சித்தர் இலக்கியங்களும் இவர் படைத்ததாக கருதப்படுகின்றது. ஜோதிட ஆராய்ச்சி, ஜோதிடத்தை பற்றி அரிய சூத்திரங்கள் கொண்ட சுந்தர சேகரம் அப்படிங்கிற ஒரு நூலையும் இவர் எழுதியிருக்கின்றார். திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா எல்லா சமயமும் அவர் திருவள்ளுவர் எங்களுடைய சங்கன் தான், இவர் எங்களுடைய இனத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு கொண்டாடக்கூடிய ஒரு புகழ்பெற்றவராக இருக்கின்றார். திருக்குறளில் குறிப்பிட்ட கடவுளை பற்றி சொல்லவில்லை என்றாலும் கடவுளை போற்றக்கூடியதாகவே அவருடைய திருக்குறள் உள்ளது. வைணவ மதம் எங்களுடைய சமய நீதி கோட்பாடுகள் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு நூலாக தான் திருக்குறள் இருக்குது. அதனால அவர்
சமணராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும், அதேபோல் சைவ மதம் கூட சைவ நூல் திருக்குறள் வந்து சைவ நூல் போன்றது. திருவள்ளுவ நாயனார் அப்படிங்கிற பேர் கூட அவருக்கு சூட்டி அவர் சைவராகவும் குறிப்பிடுகின்றார். திருவள்ளுவருக்கு கோயில் கூட இருக்குங்க. மயிலாப்பூர்ல அவர் பிறந்த இடத்திலே அவருக்கும் வாசுகி அவர்களுக்கும் கோயில் கட்டப்பட்டுள்ளது. கோயில்வற்ற முண்டக கன்னியம்மன் கோயிலுக்கு அருகிலே அது அமைந்துள்ளது. இதற்கு நினைவு சின்னங்கள் இந்தியாவில் தென்கொடியான கன்னியாகுமரியில் மு. கருணாநிதி ஐயா கலைஞர் அவர்களால் அவரோட தலைமையிலான தமிழக அரசில் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஒன்று அவர் நினைவாக நிறுவி இருக்கின்றார்கள். இது முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது. இதை வடிவமைத்தவர் சிற்பி கணபதி ஸ்பதி எனப்படுபவர். சென்னையில் வள்ளுவர் நினைவாக வள்ளுவர் கூட்டம் என்ற நினைவிடம் ஒன்று தமிழக அரசால் 1973ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. வள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் 1330 குறள்களுக்கும் இங்குள்ள குறள் மண்டபத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கு திருவாரூர் கோயில் தேர் போன்ற தோற்றமுடைய நினைவு சின்னமும் உள்ளது. 1960ஆம் ஆண்டு இந்திய அரசு திருவள்ளுவர் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையாக ஒரு அஞ்சல் தலையும் வெளியிட்டது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களை பொருந்திய திருவள்ளுவர் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன அம்சங்கள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். திருவள்ளுவருடைய ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை சார்ந்து அவர் பிறந்தது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கின்றாங்க. விருச்ச ராசியில் பிறந்திருக்கின்றார். அவருடைய லக்னத்தில் 4ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாக, 6ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல குரு, 8ல் செவ்வாய், 10ல் சூரியன், புதன், சனி, 11ல் சுக்கிரன், 12ஆம் இடம் ராகு மறையும் அமைப்பு. சிறப்பான ஒரு அம்சங்களை பொருந்திய ஒரு ராசி கட்டத்தை பெற்றிருக்கின்றார். ஒருத்தர் புலமை, ஒருத்தர் கவிதை நயம் புரிந்திருக்கணும், நூட்களை வடிவமைக்கணும் அப்படின்னாலே அவர்களுடைய 10, 11, 12 இந்த இடங்கள் வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கணும். இவருடைய லக்னாதிபதியே வந்து 10ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கின்றது. லக்னாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல 12ஆம் இடம் வந்து மிக மிக முக்கியமான இடம். நம்ம இந்த காலகட்டத்தில் உள்ள பிள்ளைகளையும் நம்ம பார்த்துட்டு வரோம். வாலியா இருக்கட்டும், கண்ணதாசன் அவர்களுடைய ஜாதக அம்சங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் 12ஆம் இடம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது, இல்லைன்னா 12ஆம் அதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிற பொறுத்து அவர்களுடைய இது மாதிரி கவிதையும் மொழி திறமை இதெல்லாம் வந்து புலப்படும். அதே போல மொழி வந்து 2ஆம் இடத்தை தாய்மொழி வந்து 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதை சார்ந்த இவருடைய லக்னாதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மிக மிக வலுவான அமைப்பை கொடுத்திருக்கின்றது. அதேபோல 2 மற்றும் 11க்கான லாபாதிபதியும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும். அதேபோல இவருடைய 6ஆம் மற்றும் 7ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் என்ன குறிப்பிட்டு காட்டுகின்றது என்றால், இவர் வந்து தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய பற்றையும் 10ஆம் இடம்னாலே அது அறம், அகிம்சை இந்த தன்மைகளை போதிக்கக்கூடிய இடமாக இருக்கும். கர்ம பலங்களை விளக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது 10ஆம் இடம். ஒருத்தவங்களுக்கான புகழ், கௌரவம், அரசு மரியாதை, அவர்கள் வாழக்கூடிய தன்மை, அவர்களுடைய விளைவுகளின் அடிப்படையில் அவர்கள் காணும் பலங்கள் அனைத்தையும் குறிக்கக்கூடியது 10ஆம் இடமாக இருக்கின்றது. அதேபோல இவருடைய 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து வருவது இவருடைய மனைவி சிறப்பான அம்சங்கள் பொருந்தியவராகவும், ஒரு தமிழ் பெண்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக முன்னிதானமாக வாழக்கூடிய மனைவியாக வாசுகி அவர்கள் இருந்திருக்கின்றார். இவருடைய 12ஆம் அதிபதி சந்திரன் நீச்சமான அமைப்பு தான் இவருக்கு வந்து, அதுவும் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு சிறப்பான யோக பலங்களை, அந்த தமிழ் மொழி சார்ந்த புலமையும் இவர் எழுத்து சார்ந்த அந்த திறன்களையும் சிறப்பாக காட்டுகின்றது. இந்த 12ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பும் 12ல் ராகு வரக்கூடிய அமைப்பும் இவர் சிறந்த ஒரு புலவராக, கவியராக சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக அம்சமாக அமைந்திருக்கின்றது. அதே போல அது நீச்சனாக இருந்ததுனால அவர் இயற்றிய நூல்களை அரங்கேற்றுவதற்காக கொஞ்சம் சிரமம் தான் பட்டிருக்கின்றார். மற்றபடி சிறப்பான யோக அம்சங்களை பொருந்திய கிரக அமைப்பாக உள்ளது. அவருடைய 6ஆம் இடம் கேதி வரக்கூடிய அமைப்பு, அவருடைய 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வருது. அவருக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் திருமண பந்தத்தையும் கொடுத்திருக்கின்றது. அவருக்கு வாரிசு இல்லை. அதேபோல அறம், பொருள், இன்பம், நீடு அனைத்தையும் விளக்கக்கூடிய தன்மைகளை பொருந்தியதாக அவருடைய கிரக அமைப்புகளும் அம்சங்களும் உள்ளன. இவருடைய கிரக சேர்க்கையை சார்ந்த அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்குன்னா, இவர் நல்ல அறிவுத்திறன், சிந்தனை திறன் மற்றும் நினைவாற்றல் மற்றும் கடந்த காலங்களை நினைவுபடுத்தக்கூடிய பேராற்றல் பொருந்தியவராகவும், மற்றும் திட்டமிடும் வடிவமைப்பு குணம் அனைத்தையும் சிறப்பாக ஒருங்கி பெற்ற ஒரு சிறப்பியம்புகளை கொண்ட ஒரு நல்ல கிரக சேர்க்கை அமைப்பை பெற்றிருக்கின்றார். இப்படிப்பட்ட பல்வேறு குணநலங்களையும் அம்சங்களையும் பொருந்திய ஒரு சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பு தாங்க இவருக்கு. குறிப்பாக இவருக்கு 12ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும், இவருடைய 10 மற்றும் 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை அமைப்பு, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்பு இவருக்கு நல்ல அமோக பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இவ்வளவு சிறப்பம்சங்களை பெற்ற திருவள்ளுவர் அவர்கள் இன்றும் தமிழ் மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு சிறந்த கவிஞராகவும் தமிழ் புலவராகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் காட்டிய வழி நாம் இன்றும் பயணித்துக் கொண்டிருப்போம். திருக்குறள் ஒரு நூலை நீங்கள் சரியாக கற்றுக்கொண்டாலே நாம் இந்த உலக வாழ்க்கையை என்றால் என்ன, இந்த வாழ்வியல் சார்ந்த புரிதல் அனைத்தும் நமக்கு சிறப்பாக விளங்கிவிடும். இவருடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை கொடுத்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இது போன்ற ஜாதகம் சார்ந்த ஜோதிடம் சார்ந்த அடிப்படை தகவல் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். புவியின்ம காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திருவீர்கள். மையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.